அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளரான பாக்கியராசன் குறித்த சர்ச்சைக்கு சீமான் அவர்கள் தற்போது முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இது குறித்த விவரங்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்கே கூட யார் இந்த பாக்கியராசன் அப்படின்றது தெரியாம இருக்கலாம். இவர் தான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய மாநில செய்தி தொடர்பாளராக இருந்துட்டு இருக்காரு. 2021 இவருக்கு பதவி கொடுக்கப்பட்டுச்சு. இவர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பொதுக்கூட்டங்களையும் செய்தியாளர்கள் சந்திப்புலையும் இது வரைக்கும் பேசாம தான் இருந்துட்டு இருக்காரு. இதனாலேயே நாம் தமிழர் கட்சிக்குள்ள புதிதாக சேர்ந்த எந்த நிர்வாகிகளுக்குமே இவர் யாரு அப்படின்ற ஒரு விவரமே தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த அளவுக்கு ஒரு இருட்டில் வாழக்கூடிய நபராக பாக்கியராசன் ஏன் இருக்காரு அப்படின்ற ஒரு கேள்விக்கும், நாம் தமிழர் கட்சியுடைய அலுவலகத்திற்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் பாக்கியராசன் தான் முதலாளி அப்படின்னு பல விமர்சனங்கள் பாத்தீங்கன்னா தற்போது எழுந்துட்டு இருக்கு. இது எல்லாத்திற்குமே சீமான் அவர்கள் தற்போது முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. நாம் பார்த்து கட்சியை ஆரம்பிச்சு ஒவ்வொரு நபர்களையும் சேர்த்து கட்சியை பலப்படுத்துற முயற்சியில் இருந்துட்டு இருந்தா சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை சொல்லி அவர் தான் கட்சிக்கு ஓனர் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு செய்தியாளர்கள் சந்திப்பிலே சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே உருக்கமான கேள்விகளை கேட்டிருக்காரு. எப்பவுமே கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் பேசக்கூடிய சீமான் இந்த வாட்டி இந்த அளவுக்கு உருகி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது, எவ்வளவோ சர்ச்சைகள் வந்தாலும் அந்த சர்ச்சைகளை ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கட்சியே வேற ஒரு நபருது, அவர் சொல்றதுதான் நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் துளியும் ஏற்கும்படியாகவே இல்லை அப்படின்னு முதல் தடவை சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் குறித்து ரொம்பவே மனமுருகி பேசியிருக்காரு. நாம் தமிழ் கட்சியில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே பாக்கியராசன் சொல்ற மாதிரி தான் நடக்குது அப்படின்னும், ஏன்னா எவ்வளவோ கோடி ரூபாய் பணம் வந்து சீமான் அவர்கள் இவர் தான் கொடுத்திருக்காரு, இவர் தான் கட்சியை நடத்துறாரு அப்படின்றத சீமான் அவர்களே ஒரு செய்தியாளர்கள் சந்திப்பில் ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் கட்சியை விட்டு நீக்கிய போது நானும் பாக்கியராசனுமே கட்சியை பார்த்துப்போம் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் வரக்கூடிய எல்லா செய்திகளுமே உண்மைதான் அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட்சியில இடுமோனம், சாட்டை, காளியம்மா எல்லாரும் எப்படி ஒரு பொறுப்பாளர்களோ அதே மாதிரி தான் பாக்கியராசனும் ஒரு பொறுப்பாளனே தவிர அவனுக்கு கீழே நான் வேலை செய்யல அப்படின்றத சீமான் அவர்கள் தற்போது சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.